வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி கூட்டம் மாநாடு நடந்திருக்கிறது. எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா 1,50,000 பேர் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 1,50,000 பேர் கூட்டியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனால் எண்ணிக்கையை பார்த்தா 1,00,000க்கு வாய்ப்பு இல்லை. சில ஆயிரங்கள் தான் அங்கே கூடியிருக்காங்க. எல்லா கட்சிக்கும் தான் நான் சொல்கிறேன்ல, விஜய் தவிர யாருக்குமே கூட்டம் தானாக வர்றதில்லை. மற்றவங்கெல்லாம் கூட்டிகிட்டு தான் வராங்க. இதுக்கும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த இதை பாருங்கள். இப்போ நான் பேர் இளைஞரணி மாநாடு, ஆனால் 60 வயசை தாண்டி தான் நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். அது இந்த வீடியோவில் வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அது திமுக இளைஞரணியில் எப்போவுமே சகஜம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் 65 வயது வரை திமுகவின் இளைஞர் அணிக்கு செயலாளராக இருந்தார். இப்போ உதயநிதி 50 வயசாக போது அவர் செயலாளராக இருக்கிறார் இளைஞரணி. ஆனால் இளைஞரணியில் சேர்வதற்கு 35 வயசுக்குள்ளவங்க தான் இருக்கணும். ஆக அதுக்கு செயலாளராக வர்றவங்களே திமுககாரங்க சீனியர் சிட்டிசனாக தான் வந்தாங்க. இப்போ 50 வயதானவர் தான் இருக்கார். அதனால் அதே மாதிரி இப்போ வந்தவங்களில் நிறைய பேர் வயசானவங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்திருக்காங்க. சரி, வந்தது, மாநாடு நடந்தது. ஸ்டாலின் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார்கள். சிரித்த முகத்துடன் ஸ்டாலின் அவர்கள் சிம்மாசனத்தில் அமர்கிறார். அது அவங்க கட்சி மாநாடு, எப்படி வேணாலும் பண்ணலாம், அதை நம்ம விமர்சிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் உங்களை சிம்மாசனத்தில் 2026 வைப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா சாருடைய இதில் பார்த்திங்கன்னா 6,40,00,000 850 1000க்கும் கீழே 850 பேருக்கு தான் ஃபார்ம் படிவமே கொடுக்கலை. மற்ற எல்லாத்துக்கும் படிவம் கொடுத்துட்டாங்க. அதனால் எத்தனை படிவம் சேருதுங்கிறது அநேகமாக இன்னும் 1-2 நாட்களில் தெரிந்துவிடும். எத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது 1-2 நாட்களில் தெரிந்துவிடும். அப்போ தான் திமுக அதில் ஜெயிப்பாங்களா இல்லை மண்ணை கவுவாங்களாங்கிறத நம்ம சொல்ல முடியும். சாருடைய எண்ணிக்கை வைத்து நாங்கள் ரிசல்ட்டை சொல்லிடுவோம். அதனால் சிம்மாசனத்தில் அமர்வதும் இதுவும் அதுக்கப்புறம் உண்மையான வாக்காளர்கள் ஓட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நினைக்கும்போது திமுக ஆட்சி பொறுப்பில் திரும்பி வருவது கஷ்டம். அதுவும் விஜய் வராமல் இருந்தால் கூட ஓரளவு வாய்ப்பு இருக்குது. விஜய் நிறையா இளைஞர்கள் கூட்டம் அவர் பின்னால் அணிதிரண்டு கொண்டு இருக்கிறது. இது உண்மை. நான் விஜயை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக பேசலை. உங்களுக்கே தெரியும், நான் நடுநிலைமையாக தான் பேசுவேன். விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அந்த இளைஞர்களிடம் பல பேர்கிட்ட பேசும்போது இளைஞர்கள் பெற்றோர்களை வசியப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இளைஞர்களும் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் விஜய்க்கு ஓட்டு போட வச்சுருவாங்கங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. 18 வயசுக்கும் கீழே இருக்கிற பசங்கள்லாம் அவங்க அம்மா அப்பாவை இது பண்ணி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இளைஞர்களில் பெரும்பகுதி அங்கே ஓட்டு விழுந்துடும் அப்படிங்கிறது தான் அப்பட்டமான உண்மை. இதுக்கு இடையில் அந்த இதில் மாநாட்டில் பேசுகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, 1 கோடி இளைஞர்கள் பின்னால் வந்தாலும் அவர்களிடம் கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இளைஞர்கள் மாநாட்டில் இளைஞர்கள் அதிகமாக கூடனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்போ வந்திருக்கு. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாமல் 1,00,000 இல்லை 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கட்டுப்பாடோடு இருக்காங்க. விஜய் பக்கம் 1 கோடி இளைஞர்கள் சேர்ந்தாலும் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்கங்கிற துணியில் உதயநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போ திமுகவை சேர்ந்த இளைஞரணி இவங்கெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்காங்களா? இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடை பண்ணாங்க, கட்டுப்பாடை கடைப்பிடிச்சாங்கங்கிறது நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வந்த இளைஞர்கள் டாஸ்மாகில் போய் எப்படி குடிக்கிறார்கள்னு பாருங்கள் இந்த வீடியோவை. ஒவ்வொரு தொண்டனும்
ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துடாத. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்தது வந்துக்கிட்டு டாஸ்மாக முடிஞ்சு பழையபடி வாழை போகுது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருடிட்டு போகிறாங்க அங்கே வந்த இளைஞர்கள். ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது. மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாமல் 1 லட்சம் இல்லை 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. ஆக இது மாதிரி பல கொடுமைகள் அங்கே அசிங்கங்கள் நடந்திருக்கிறது. இவர்களெல்லாம் கட்டுப்பாடில் உள்ளவர்களா, கட்டுப்பாடை கடைப்பிடிப்பவர்களாங்கிறதுக்கு உதயநிதி தான் பதில் சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி காட்சி விஜய் இதில் இவ்வளவு இல்லை. அதனால் அவங்க கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் அதுலேயே அவர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இரும்பு இளைஞர்னு கோஷம் போடுறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அவங்க கட்சி என்ன பட்டம் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இரும்பு இளைஞர்னு சொல்கிறது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஏன்னா இந்தியாவிலே இரும்பு மனிதர், மேன் ஆஃப் அயன்னு சொல்கிறது வல்லபாய் பட்டேலை தான் சொல்லுவாங்க. அது எதற்காக வல்லபாய் பட்டேலை சொன்னாங்கன்னா, சுதந்திரம் அடையும் போது ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவுடன் சேர முடியாது என்று அடம் பிடித்தார். அப்போது உள்துறை மந்திரியாக இருந்த வல்லபாய் பட்டேல் உள்ளே நுழைஞ்சு ஹைதராபாத்துக்கு நம்ம ஆர்மி அனுப்பி அவரை அடித்து அந்த ஹைதராபாத்தை நம்மோடு இணைத்தார். அந்த ஒரு இதுக்காகவே அவரை இரும்பு மனிதர் அப்படின்னு சொன்னாங்க வல்லபாய் பட்டேலுக்கு. அதை நினைவு கூறும் விதமாகத்தான் குஜராத்தில் அவர் பெரிய சிலை வச்சுருக்காங்க பிஜேபி. ஸோ இரும்பு மனிதர்னு எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. இரும்பு கரம் கொண்டு சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா உங்களை இரும்பு மனிதர் என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதுவரை ஏன்னா நீங்கள் துணை முதல்வராக தானே இருக்கீங்க. அதனால் இரும்பு கரம் கொண்டு நீங்கள் இதுவரை எதுவும் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. அதுக்கடுத்தது விஷயம் இது உங்களுக்கு அதில் பேசுனதில் ஏவா வேலு பேசுகிறாரு. ஏவா வேலு என்ன சொல்கிறாரு, இளம் பெரியார்னு சொல்கிறாரு. யாரை? உதயநிதியை. இந்த வீடியோவை பாருங்கள். எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக, இளம் பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இளம் பெரியார்னு உதயநிதியை சொல்கிறாங்க. இதில் சில உண்மைகளை நாங்கள் சொல்லணும். இளம் பெரியார்னு நீங்கள் பெரியாரை சொல்லாதீங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். இளம் அண்ணாதுரைன்னு சொல்லுங்கள். உதயநிதி அண்ணாதுரை நல்ல மனுஷன், திறமையான ஆள், நேர்மையான ஆள். அதனால தான் சாகும்போது ஒன்றுமே இது இல்லாமல் போனவர். யாரையும் கடிந்து கூட பேச மாட்டார். யாரையும் எதிர்கட்சி உங்கள்கிட்டோடலாம் நல்ல ஒற்றுமையோடு இருந்தார். அவர் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும்போது வாசலில் உட்காந்த அவர் காமராஜர் கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அப்போ பார்த்துக்கங்க, அவர் கட்சி இது இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் பெரிய தலைவர்களுடன் கூட எப்படி பழகியிருப்பாருன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு தலைவர் திராவிட இயக்கத்தில் வந்ததில்லை. அதனால் பெரியார்னு சொல்லாதீங்க. ஏன்னா உண்மையைத்தான் சொல்கிறேன். ஏன்னா பெரியாருடைய போக்கு பிடிக்காம தானே நீங்கள் திகாவை விட்டு உங்கள் தலைவர்கள்லாம் வெளியில் திமுகன்னு ஆரம்பிச்சிங்க. நீங்கள் பெரியாருடைய வழிகாட்டியாக இருந்தால் நீங்கள் திகாலேயே இருந்திருப்பீங்களே. அப்போ பெரியார் வழிகாட்டின்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? பெரியார் 2வது கல்யாணம் 73 வயசில் பண்ணாருன்னு சொல்லி தானே அண்ணாதுரை எங்களுக்கு இது பிடிக்கவில்லைன்னு கட்சியை விட்டு வெளியில் வந்தார். வளர்ப்பு பண்ணை திருமணம் பண்ணார், எங்களுக்கு பிடிக்கவில்லைன்னு வெளியில் வந்தார். உங்களுக்கு ஈவராவுக்கு நிறைய சண்டைலாம் வந்ததை உங்களை பற்றி எல்லாம் அவர் அசிங்கமாக எல்லாம் பேசினார். சாமிகளை நின்று இது பண்ணார், திட்டினார். சொந்த மனைவியவே கோயிலுக்கு போக விட மாட்டேன்னாரு. பின்னாடி ஆட்களை எல்லாம் அனுப்பி கிண்டல் பண்ண சொன்னாருன்னு விடுதலை பத்திரிகையில் அவரே செய்தியை வெளியிட்டிருக்காரு. அதனால் நீங்கள் திமுககாரங்களுக்கு சொல்கிறேன், யாரையாவது உதாரணமாக உங்கள் திமுகவில் நீங்கள் சொல்லணும்னா அதுக்கு தகுதியான ஒரே மனிதர் அண்ணாதுரை தான். இளம் அண்ணாதுரை என்று பாராட்டுங்கள், இளம் பெரியார் என்று பாராட்டாதீர்கள். காரணம், அதாவது உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் இந்த நாட்டில் வாழலை. நம்ம சுதந்திரத்துக்கு டைம்லாம் வெள்ளக்காரனோட சேர்ந்தார். சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு எல்லாம் கோஷம் போட்டார். கருப்பு கொடியேற்றினார் சுதந்திரத்தன்னைக்கு. அதனால் நீங்கள் இளம் அண்ணாதுரையாக இருந்தால் உங்களை நாங்களே வாழ்த்துகிறோம். ஆனால் இளம் பெரியார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் யாரும் வாழ்த்த மாட்டார்கள். போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். விஜய்க்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், பெரியார் படத்தை போடாதீங்கப்பா, போடாதீங்க. அவர் பொருத்தமான மனிதர் இல்லை.
அவர் கடைப்பிடித்த வாழ்க்கை முறை, அவர் இதில் தேர்தலில் அவர் நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் அவர் கொண்டு வந்த விஷயம் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி மாநாடு வந்து ஒரு வழியாக நடந்து முடிந்தது. அதனால் வருங்காலத்தில் வேறு மாநாடு என்னென்னா விஜய்க்கு வந்த கூட்டத்தில் வந்து ஒரு 10ல் 1 பகுதி கூட வந்ததாக நான் நினைக்கல. அந்த கூட்டத்திலையும் வயதானவர்கள் தான் வந்தார்கள். இது தானாக கூடிய கூட்டம் அல்ல, கூட்டப்பட்ட கூட்டம். அதுக்கு அடுத்தது சவுக்கு சங்கர் அம்மாவை போய் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி காவல்துறை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க. காவல்துறைக்கு சொல்கிறேன், எல்லாம் பண்ணாதீங்க, என்னமோ ஒரு தீவிரவாதிகளாக இருந்தால் அப்படியெல்லாம் பண்ணலாம். ஏதோ போதை மருந்து வச்சுட்டவங்க இருந்தால் பண்ண சாதாரண வழக்குகளுக்கு யூடியூபுக்கு போட்டவங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் கோடாலியை வச்சு உடைக்கிறது இதெல்லாம் காவல்துறையோட பேரை கெடுத்துடும், காவல்துறையோட மாண்பு கெட்டு போயிடும். ஸ்காட்லாண்டுக்கு இணையான காவல்துறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீங்கள் இப்படியெல்லாம் நடந்தீங்கன்னா உங்கள் பேர் என்ன ஆகும் தமிழ்நாடு மக்கள் மத்தியில்? இதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க அம்மாவை போய் அவங்க அம்மா நம்ம வீடியோ பாருங்கள். நான் வந்து ஒன்றும் அதெல்லாம் உட்கார வச்சு இது பண்ண நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணுமா நாங்கள் என்னுடைய புடவை கடவை எல்லாத்தையும் எல்லாம் அவுத்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யார் ரூமில் வந்து புடவையெல்லாம் அவுத்து எல்லாம் இது பண்ணாங்க. நானும் அவுத்து எல்லாம் யார் ரூமு கட்டில் காட்டியில் எல்லாம் கிச்சன் எல்லாம் இது பண்ணாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னை சேலையெல்லாம் இது பண்ணாங்க, நான் இது பண்ணேன் அப்படியா? என்ன யார் இதில் போதைங்க இது பண்ணி ஒரு யூடியூபர்கிட்ட போயிட்டு இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது? அசிங்கமாக இருக்க. சர்ச் வாரண்ட்டு அதில் வந்து நீங்கள் சிஆர்பிசி ப்ரொசீஜர் படி நீங்கள் நடந்துக்கலை. நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் சர்ச் வாரண்ட் இதெல்லாம் வந்து சர்ச் வாரண்ட்லாம் பக்காவாக வாங்கி தான் வீட்டில் போய் தேடணும். அதனால் சரியான ஆள் இல்லை. வழக்கறிஞர்கள் இருந்தால் பல காவல்துறை அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லை பல வழக்குகளை சந்திப்பாங்க. அதனால் இது மாதிரி இது பண்ணி வைங்க. முன்னாடி இருந்த இது வேறு. நான் அப்போ காவல்துறையில் இருக்கும்போது அப்போல்லாம் வெள்ளிக்கிழமை அப்போ காவல்துறை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் லாக்கப் இருக்கும். வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு வந்து அரெஸ்ட்டுன்னு லாக்கப்பில் போட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் போட்டால் உள்ள லைட் இருக்காது, ஃபேன் இருக்காது, அப்படியே படுத்து கிடக்கணும். அதுவும் ஜட்டியோடு போடுவாங்க. இப்போ ஜெயிலெல்லாம் ஜட்டியோட போடுறாங்கன்னா காவல்துறை லாக்கப்பில் ஜட்டியோடு போட்டுருவாங்க. அப்போ பெரிய லெவலில் வந்து பணம் கொடுத்து நிறைய பேர் சார் லாக்கப்பில் போட்டுறாங்க. ஏன்னா இப்போ மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் இப்போ 24 hours கொண்டு போகணும். இப்போ காவல்துறையில் காவல் நிலையத்தில் இருக்கிற லாக்கப்பெல்லாம் எடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். பல விஷயங்கள் சிஆர்பிசியில் இருக்கிறத நம்ம தெரியாமே இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணி சிஆர்பிசியில் இப்படி இருக்குது, அரெஸ்ட்டுனா வீட்டுக்கு சொல்லணும், அவங்களுக்கு வக்கீல் கொடுக்கணும், எடுத்த உடனே கைது பண்ணக்கூடாது, 41A நோட்டீஸ் கொடுக்கணும். 41A நோட்டீஸ் கொடுக்கலன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து அது வந்து ரிமாண்டே பண்ணக்கூடாது. இதை மீறி மேஜிஸ்ட்ரேட்டை பண்ணுன்னா ஹைகோர்ட்டு ரெஜிஸ்ட்ராருக்கு நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க. இதெல்லாம் வந்து 2014 உச்சநீதிமன்றம் சொன்னது. இதனால தான் இப்போ பல பேர் மேலே இப்போ நான் இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கொண்டு வரேன். அரெஸ்ட் இல்லீகல், என் வழக்குக்கு அரெஸ்ட் இல்லீகல், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் கொண்டு வரோம். நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனால செய்யணும். மற்றவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? செலவும் பண்ண முடியாது. எனக்கு செலவில்லை, நானே அப்பியர் ஆவேன். அதனால் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? காவல்துறை கொஞ்சமாச்சும் மனசாட்சியோடு நடந்துக்கணும். அந்த காலமெல்லாம் மலை ஏறி போயிடுச்சு. காவல்துறை விஞ்ஞானபூர்வமாக நடந்துக்காங்க. ஜெயிலிஸ்ன்னு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு. பெயில் இஸ் த ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன். பெயிலுங்கிறது ஒரு மனிதனுடைய உரிமை, ஜெயிலுங்கிறது கடைசி இதுதான் அத்தியாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? பாவம் யாரும் கேட்க முடியலைண்ணா. அதனால் காவல்துறைக்கு சொல்கிறோம், உங்கள் போக்கை மாற்றிக்கங்க. மேலே இருக்கிற அதிகாரி சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. இப்போ இதில் மேலதிகாரிகள்லாம் மிகப்பெரிய அதிகாரிகள் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் கண்டெம்ட்டு கொண்டு வராங்க. எல்லாம் நீங்கள் அங்கே போகணும், பதில் சொல்லணும். எனக்கு சட்டம் தெரியுது, நான் செய்கிறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து செய்ய முடியுமா? அதனால் இப்போ இவங்க இருக்காங்க சவுக்கு சங்கர். இதில் அந்த 27 கேஸ் போட்டதாக சொல்கிறாங்க. 27 கேஸ். அவங்க கூட ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஜேர்னலிசத்தில் ஒரு ஈடுபாடு கொண்டவங்க மாதிரி தெரியுது அவங்க பேசுகிறது. அவங்க சொல்கிறாங்க, என் மேலே 20 கேஸ் போட்டாங்க, நான் எப்படி என் வாழ்க்கையே இதில் முடிச்சுடணும். அப்படியெல்லாம் இல்லை. அந்த பெண்ணுக்கும் சொல்கிறேன், நீங்கள் 27 கேஸ் போட்டீங்க, அவங்க மேலே 27 கேஸுக்கும் ஒரே பெயில் வாங்கிடலாம். அதுக்கு பேர் தான் மல்டிபிள் எஃப்ஐஆர்னு பேர். 20 கேஸுக்கும் தனியாக மல்டிபிள் எஃப்ஐஆர். ஒரே நாள் அர்னாப் கோஸ்வாமி
ரிப்பப்ளிக் டிவியுடைய ஓனரு மல்டிபிள் எஃப்ஐஆர்னு போட்டு அத்தனை எஃப்ஐஆருக்கு ஒரே இது வாங்கினாங்க. அம்பரலா ப்ரொடெக்ஷன்னு இதில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்க. இனிமேல் என் மேலே எந்த எஃப்ஐஆரும் உயர் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் போடக்கூடாதுன்னே வாங்கலாம். அதுக்கு பிறகு அம்பரலா ப்ரொடெக்ஷன். இது வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே கொடுத்தது. ஸோ அம்பரலா ப்ரொடெக்ஷன் போட்டிங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் இனி போட முடியாது. இவங்க இது இல்லாமல் இதுடைய நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணுங்க. போட்டிங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு போடுங்க. இப்போ நான் போடுறேன். இப்போ நான் டேமேஜ்னு கேட்கும்போது சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சம்பளத்திலேருந்து கொடுங்கன்னு வழக்கு போடலாம். இதெல்லாம் செய்யுங்க. 20 எஃப்ஐஆர் 27 சட்டத்தை மீறினாங்கன்னா எத்தனையோ சுப்ரீம் கோர்ட்டு நெறிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் இங்கே போடணும். இதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கும். சட்டத்தை வந்து யாருமே தெரியாதனால நம்ம சட்டத்தை தெரிஞ்சு இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் நாடு அமைதியாக இருக்கும். நீங்கள் தப்பே பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், நியாயமாக இருங்க. வாழ்க்கையை வந்து நேர்மொழியில் இது பண்ணுங்கள். அதை மீறி காவல்துறை வந்தால் காவல்துறையுடன் மோதுவது தான் சரி. இப்போ என் மேலே எந்த கேஸும் போட முடியாது. அடித்து சொல்கிறேன், போட்டிங்கன்னா பொய் கேஸு தான் போட முடியும். என்கிட்ட எந்த இதுவும் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஆனால் பொய் கேஸு போடலாம். இந்த அவருக்கு வந்து இதில் போட்டாங்க, ஜிபேயில் பணம் போட்டேன், இது மாதிரி பொய் இதை நீங்கள் போடலாம். வேறு எது போட முடியாது. அதனால் என்ன இப்போ மிஞ்சி போட்டால் யூடியூப் இது தான் போடுவீங்க. இப்போ அதுக்கு தான் வழக்கு கொண்டு வந்திருக்கேன். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு உயர் அதிகாரிகள் மேலேயும் கொண்டு வந்திருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டில் இதை போட்டேன்னா பல உயர் அதிகாரிகள் மாட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது, குற்றத்தை செய்யாதீர்கள். காவல்துறைக்கு நான் சொல்கிறது, அரெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணுங்கள், சட்டப்படி பண்ணுங்கள். இல்லாவிட்டால் இந்த இதெல்லாம் நானாக இருந்தால் மல்டிபிள் எஃப்ஐஆர் ஒரே நாளில் பெயில் வாங்கிடுவேன். 27 கேஸுக்கும் மல்டிபிள் எஃப்ஐஆருக்கு இது இருக்குது. ஸோ அம்பரலா ப்ரொடெக்ஷனுங்கிறதே அது ஒரு இது இருக்குது, தியரி. ஸோ இதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் காவல்துறை வந்து தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் இருக்கணும். அப்படிங்கிற காவல்துறை அதிகாரிகள் மேலதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதனால் தான் இப்போ நான் மேலதிகாரிகளையும் சேர்த்து கொண்டு வரேன் சுப்ரீம் கோர்ட்டில். இந்த குண்டர்கள் சட்டத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு, அதாவது உயர் நீதிமன்றம் தான் குண்டர்கள் சட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வழக்கு போட போகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில். இன்றைக்கி பாருங்கள், ஞானசேகரனுக்கு என்னாச்சு, குண்டர்கள் சட்டம் ரத்து அப்படின்ட்டாங்க. அப்படின்னா அவர் வெளியில் வர முடியுமா? கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு, அவருக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்களாப்பா, ஆயுள் தண்டனை, அப்புறம் என்னப்பா குண்டர்கள் சட்டம் செல்லாது. ஏன் இதை காவல்துறையே பண்ணியிருக்கணும்ல? எப்போ அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு, நம்ம குண்டர்கள் சட்டத்தில் போட்டிருக்கணும், நீங்களே ரத்து பண்ணியிருக்கணும்ல. அப்போ காவல்துறை எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கீங்க? சட்டத்தை பற்றி நீங்கள் எதுவுமே உங்களுக்கே புரியலையே சட்டம். அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்கிறேன், உதயநிதி நீங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், தயவுசெய்து நீங்கள் ஆட்சியை நடத்துங்கள். அதிகாரம் கையில் கொடுக்காதீங்க, உங்கள் பேரை கெடுத்துருவாங்க. பல சுயநலமான விஷயத்துக்கெல்லாம் அதிகாரிகள் வந்து சில அரசியல்வாதிகளுடன் உறவு வைத்துக்கொண்டு, சில முக்கியமான பத்திரிகையாளர்களுடன் உறவு வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டாதவர்களை எல்லாம் தண்டித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உயர் காவல்துறை அதிகாரிகள் துணை போயிட்டு இருக்காங்க. அதை வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் தடுக்கணும். உங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அந்த அதிகாரிகளுக்கு மக்கள் ஓட்டு போடல. அதிகாரிகள் அத்துமீறி எல்லை மீறி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் தானே காப்பாற்றணும். இல்லைன்னா கெட்ட பேர் உங்களுக்கு தானே. எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் 4-5 மாதம். அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளவு கெட்ட பேர் உங்களுக்கு உருவாக்குறாங்களா? அவங்க மேலுக்கு தண்டனையே இல்லையா? அந்த அதிகாரிகளை மாற்ற போகிறதே இல்லையா? இப்படி தப்பு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் ஒரு பத்திரிகையாளர், நல்லவரோ கெட்டவரோ, அவர் குடும்ப உறுப்பினர்கள்ட்டெல்லாம் நீங்கள் அத்துமீறிட்டீங்கன்னா எல்லா பத்திரிகைக்காரங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கே இதே கதி தானே வரும். அதை யாராச்சும் யோசிக்கிறீங்களா? வழக்க போடுங்க. நான் ஆலோசனை சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதுக்கப்புறம் எந்த அதிகாரியும் எல்லை மீறாமல் நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். கடுமையான கண்டனத்தை சவுக்கு சங்கர் தாயாரை வந்து நீங்கள் சோதனை செஞ்சதுக்கு வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை, அவங்கெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணு, பாவம் என்ன பண்ணாங்க? அவங்களெல்லாம் நீங்கள் போய் தொந்தரவு பண்ணலாமா? நியாயம் மனசாட்சிங்கிறது இல்லையா? உங்களுக்கு குடும்பம் பிள்ளைக்குட்டியெல்லாம் இல்லையா? காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்ற அதிகாரி சொன்னால் வேலையை பாரியா, என் வேலை முக்கியம், நீ சொல்லிட்டு போவ ஃபோனில். இந்த அஜித் இதில் சொன்ன உயர் அதிகாரி தப்பிச்சிட்டாங்கல்ல, பாவம் மாட்டினது யார்? டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் போலீஸ் கான்ஸ்டபிளும். அவரெல்லாம் அதை வச்சு பிழைக்கிறவன். அவனுக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும்? இதை உயர் அதிகாரி சிந்திக்கிறாங்களா? உடனே அங்கேருந்து ஃபோன் அடிச்சிடுறது, அடிடாங்க, செத்ததுக்கப்புறம் கை கழுவி விட்டுறது. இதெல்லாம் தவறான அணுகுமுறை காவல்துறையிலே இருந்ததுனால்
நான் பல விஷயங்களை பார்த்துருக்கேன், பல அதிகாரிகளை பார்த்துருக்கேன், பல கமிஷனர்களை பார்த்துருக்கேன், பல டிஜிபியை பார்த்துருக்கேன், பல ஐபிஎஸ் அதிகாரிகளோட பழகியிருக்கேன். இதெல்லாம் மோசமான நடைமுறை. இவங்க முன்னாள் அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ரோல் மாடலாக நீங்கள் நடக்கணும். காவல்துறை மக்களுடைய மரியாதையை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அம்மாவுக்கு இவங்க நடந்துக்கிட்ட முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் நேரத்தில் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நான் வந்து பதிவு செய்வது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். பல வழக்குகள் போட்டிருந்தால் யாரும் கவலைப்படாதீங்க. ஒரே பெயில் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. அந்த இதெல்லாம் கோஸ்வாமி வழக்கு வந்த உடனே அந்த பழைய இதெல்லாம் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக கேஸ் போடுவாங்கள்ல, அதை இப்போ போட சொல்லுங்கள். மல்டிபிள் எஃப்ஐஆர் முடிஞ்சு போச்சு. ஒரே நாளில் அவ்வளவையும் ஒரே வழக்காக எடுத்து பண்ணுவாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு பண்ணலை சவுக்கு சங்கருக்கு. எல்லா 18 எஃப்ஐஆரையும் ஸ்டே பண்ணாங்க. அதனால் 27 எஃப்ஐஆரையும் ஸ்டே பண்ணுங்க. முக்கியமான விஷயத்துக்கு அந்த ஆர்டிகிள் 32 35 இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நேரடியாக அணுகுங்கள் அப்படிங்கிறத கருத்தாக ஏர்போர்ட் மூர்த்திக்கு கூட இவர்கிட்ட சொல்கிறேன், சீமானுக்கு. சும்மா இங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ஹேபியஸ் கார்பஸ் எல்லாம் பற்றி இப்போ பண்ணாதீங்க, இது லேட் ஆகும். நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டு இது பண்ணிவிட்டு அந்த குண்டர்கள் சட்டத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மேலாம் வழக்கு போடுங்க, மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போடுங்க, டேமேஜ் கேளுங்க. நிறைய விஷயம் இருக்குது சட்டத்தில், அவ்வளோ விஷயம் இருக்குது. குற்றவாளியாகவே காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்துடலாம். ஐபிசியில் இருக்குது, இப்போ பிஎன்எஸ்லையும் அது இருக்குது. அவர்களையே குற்றவாளியாக்கி கொண்டு வரலாம். இவ்வளோ விஷயங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் என் வழக்கு ஒரு பாடமாக இருக்கணும். வேறு யார்ட்டையும் நீங்கள் தப்பாக நடக்கக்கூடாது. என்ன வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன போய் வழக்கு போடலாம். ஃபோனை பறிச்சாங்க, வாங்கிக்கப்பா ஃபோனில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, வந்தால் ஃபோனை வச்சுக்கன்னு தான் கொடுத்துட்டு வந்தேன். இந்தப்போ ஹைகோர்ட்டில் போட்டிருக்கேன். ஃபோன் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் சட்டப்பூர்வமாக. அதனால் இதெல்லாம் சட்டத்தை உபயோகிங்கள். காவல்துறையினுடைய அத்துமீறலாம் இதுவாகிடும். இது ஜனநாயக நாடு. எல்லோரும் அவங்கவுங்க கடமையை செய்யணும், மனசாட்சியுடன் செயல்படணும் காவல்துறை. உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, மாட்டிக்காதீங்க. அதனால் சவுக்கு சங்கம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்கிறேன், மல்டிபிள் எஃப்ஐஆர்னு போட்டு அவ்வளவுக்கு சேர்ந்து ஒரே நல்ல பெயில் வாங்கிடலாம், அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா உங்களுக்கு எடப்பாடி சப்போர்ட் இருக்குது, வேலுமணி பணத்தை அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் சரியான வழக்கறிஞர்கள் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்து விடலாம். இது தேர்தலுக்கு முன்னாடி உங்களை போன்றவர்கள் வரணும், தவறுகளை சுட்டி காட்டணும். ஆனால் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறவங்க யாருக்கும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. ஒரு நடுநிலை உணர்வோடு மக்களிடம் அவர்கள் தப்பை சுட்டி காட்டுபவன் தான் உண்மையான பத்திரிகையாளன். எந்த ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் நீங்கள் போய் அடிமையாகிவிடக்கூடாது. அதனால் வந்து உங்கள் ஜனநாயக கடமையை செய்யுங்கள். எத்தனை கேஸ் போட்டாலும் அது ஒரே நாளில் ஒரே பெயிலில் தூளாக ஆக்கக்கூடிய இது வந்து சட்டத்தில் இருக்குது. அதனால் அதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. சவுக்கு சங்கர் அம்மா வந்து அவங்க பண்ணினதுக்கு உமன்ஸ் கமிஷன், நேஷ்னல் உமன்ஸ் கமிஷன் இருக்குது, பெண்களுக்கான கமிஷன். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்க காவல்துறை அப்படின்னு உமன்ஸ் கமிஷனில் 2 ஸ்டேட் உமன்ஸ் கமிஷன் சொல்லுவோம், 2க்கும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்கொயரிக்கு ஃபைலை தூக்கிட்டு வரட்டும் காவல்துறை. அப்போ தான் வருங்காலத்தில் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அவர்கள் அம்மாவை வந்து நீங்கள் நடத்திய முறைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்த பத்திரிகையாளருக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் இதையாங்க கதி. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துக்குவீங்களா? எல்லோரும் ஒன்று சேருங்க, சேர்ந்து இதை எதிருங்கள். நாளைக்கு உங்களுக்கும் இந்த கதி வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு கேஎன்ஆர் சொல்கிறாரு. ஆனால் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதா சொல்கிறேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் வேண்டுமென்றே ஒன்றிய அரசு நேருவை அடித்தால் இந்த பகுதியிலே திமுகவை அடிக்கலாம் என்ற நோக்கத்தோடு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தவறு செஞ்சீங்களா, தவறு செய்யலையா? ஆனால் உங்களுக்கு மேல் குற்றம் சாட்டு சுமத்துவங்க இடி. அவங்களும் சும்மா சுமத்தலை. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின மெசேஜஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க, டிஜிபிக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பேசின வாட்ஸ்அப் கால்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போது நீங்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லைன்னா யாரும் நம்புவாங்க? நான் அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறேன், கொள்ளையடிக்கிறீங்க, எக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணி போங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் வருங்காலத்தில் நீங்கள்லாம் அந்த பாவத்தின் சம்பளத்தை நீங்களும் உங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அனுபவித்து தான் ஆகணும். ஏழை மக்கள் வாழ்கிற நாடு அது.
அவன் அம்மா உணவகத்தில் போய் ஒரு ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் பசியாற்றிட்டு போகிறான் தெரியுமா? அப்படிப்பட்ட இதில் ஏதோ கொள்ளையடிச்சிங்கனால 1000 கோடி 5000 கோடி பார்த்தா இப்படியா நீங்கள் கொள்ளையடிப்பீங்க? உங்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் நான் வந்து உத்தமர் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்தையும் விட உங்கள் மேலே மன்னிக்க முடியாத குற்றம், வேலைக்கு பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுக்க வேலை கொடுத்துருக்கீங்க. எத்தனை இளைஞன் வந்து நம்பிக்கையோடு அரசாங்க வேலை கிடைக்கும்னு படித்து தகுதியின் அடிப்படையில் எழுதுகிறான். அவன் இதெல்லாம் பாவத்தை கொட்டிட்டு நீங்கள் போகிறவனுக்கு வரவனுக்கெல்லாம் 20 லட்சம் கொடுக்குறது 25 லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு. அதற்கு அடுத்தது நீங்கள் வந்து இவர்களுக்கு 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் வாங்கிட்டு கொடுக்குறீங்களே, அவங்க அரசாங்கம் இதுக்கு போனோன்னா கொடுத்த பணத்தை அங்கே சம்பாதிக்க பார்க்கும்போது அரசு பணிகளில் ஊழல் தலைதூக்கி ஆடும். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. நீங்கள் ஏதோ 4000 கோடியை ரோடுக்கு இதை போட்டீங்க, அதில் அடிச்சிங்கன்னு சொன்னது கூட மிகப்பெரிய தவறாக இருந்தாலும் சமுதாயத்தை பாதிக்காது. ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு பணம் வாங்கி நீங்கள் கொடுக்குறது சமுதாயத்தை பாதிக்கும். இளைஞர்களின் வருங்கால நம்பிக்கையை தூள் ஆயிடும். அதற்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால் நீங்களும் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் நீங்களும் நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து அப்படிங்கிறத KN-க்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புவோம். அடுத்தது OPS அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். என்னென்னு கேட்டிங்கன்னா அனைத்து இந்திய அதிமுக மீட்பு குழு அப்படின்னு அது என்னமோ அது வருது ஒரு 2 லைனுக்கு வருது. மீட்பு குழு இதுன்னு வச்சுருந்தார், அணின்னு வச்சுருந்தார். இப்போ ஏதோ அதை கழகம்னு மாற்றிருக்காரு. இது ஒரு தனி கட்சி. அப்போ எப்படி உங்கள் கட்சி? இப்போ திமுக அதிமுக பாஜக பாமக என்ன இது நாதாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கட்சி அப்படி இனிஷியல் சொல்லி அழைக்க முடியாத அனைத்து இந்திய அதிமுக உறுப்பினர்களின் மீட்பு குழு இதுன்னு வச்சிங்கன்னா எத்தனை 2 லைனில் வருது. அதனால் இதெல்லாம் சரி ஏதோ ஒன்று கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எது கட்சி ஆரம்பித்தார்? அமித்ஷாவை பார்த்தோன்னா அமித்ஷா சொன்னது உனக்கு சீட்டு தரேன் கட்சி ஆரம்பி. இப்போ அமித்ஷா வந்து 54 சீட்டு கேட்குறாராம். இதில் பிஜேபி வந்து இவர்கிட்ட நம்ம எடப்பாடி நம்ம பதில் சொல்ல. ஆனால் அவங்க ஏன் 54 கேட்குறாங்கன்னா அந்த இவருக்கு டிடிவிக்கு ஒரு 3-4 சீட்டு அண்டு ஓபிஎஸ்க்கு ஒரு 10 சீட்டு இந்த மாதிரி கொடுக்கலான்னு ஐடியா வச்சுருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸையும் கூப்பிட்றாங்கலாம், அன்புமணி 2 பேருக்கும் பங்கு சீட்டு தரேன். அது மாதிரி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க பார்க்குறாங்க. அதனால் 54 சீட்டு கேட்குறாங்கன்னா எடப்பாடியை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் 160 சீட்டு கிடைச்சா உங்களுக்கு கொடுத்தா போதும். மீதி 74 சீட்டை பிஜேபிக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுங்க. ஈஸியாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் கூட்டணி நீங்கள் பலப்படுத்துனீங்கன்னா அடுத்தது தாவேக்காவுக்கும் உங்களுக்கு தான் போட்டி வரும். திமுக 3வது இடத்துக்கு போயிடும். எங்களுடைய இது வந்து திமுகவுக்கு எதிரான கூட்டணி பலமாக இருக்கணும், உங்களுக்குள்ளே தான் போட்டி இருக்கணும். திமுக இது தாவேக்காவும் பலப்படுத்த வேண்டும், பிஜேபி அதிமுகவும் பலமாக இருங்க. அப்போ தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டை நீங்கள் இது பண்ணலாம். அதனால் எடப்பாடி அவர்களுக்கு சொன்னது பிஜேபி கேட்குற சீட்டை நீங்கள் ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அதனால் ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது பாஜக கூட்டணியுடன் சேர்வதற்காகத்தான் அப்படிங்கிறது கருத்து. அதே இதில் விஜய்க்கும் சில இதை சொல்லிக்கிறோம். விஜய்க்கு வந்து இப்போ சர்வேயில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஏற்கனவே சொன்னேன், அங்கே தான் உங்களுக்கு 10-15% வருது. மற்ற எல்லா இடங்கள்லேயும் எல்லாம் 30% தாண்டுறீங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டத்தை பலப்படுத்துங்க. தென் மாவட்டத்தில் பெரும்பாலாக இருக்கக்கூடிய இவங்களை வந்து முக்குளத்தோரை வந்து உங்கள் பக்கம் இழுக்கணும். இவங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அங்கே போயிட்டேன். டிடிவி தினகரனுக்கு தென் மாவட்டங்களில் பெரிய செல்வாக்கு இல்லை. நீங்கள் போன எலெக்ஷனில் இருக்கிற ஓட்டை எடுத்து பாருங்கள், அவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை. ஓபிஎஸ்க்கு ஓரளவு அங்கே தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் அங்கே தென் மாவட்டத்தில் வந்து சில கூட்டணியை பலப்படுத்தி முக்குளத்தூர் வாக்குகளை பெறுவதற்கான ஒரு யுக்தியை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இப்போ விஜய் இது பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்து கார் ரேஸுக்கு போகிறாரு, இங்கேருந்து போகிறாரு. நம்ம சபரீசன் ஃபேமிலியோடு போய் கேப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அஜித்துக்கு வாழ்த்து சொல்கிறார். இவ்வளோ நாள் அஜித்துக்கு வாழ்த்து சொல்லலையே திமுகவிலேருந்து யாருமே. அதனால் அஜித் ரசிகர்கள் இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க.
ஆஹா அது சபரீசன் போய் நம்ம தலைவரை பார்த்துட்டாருன்னு ஓட்டு அங்கே போட்டுறாதீங்க. உங்கள் அஜித்தை என்ன சொல்லியிருக்காரு, விஜய் என்னுடைய நண்பர்னு சொல்லியிருக்காரு. நான் பேசினதை விஜய்க்கு எதிராக திருப்ப முயற்சி செய்கிறார்கள்லாம் சொன்னார். அதனால் ஒன்று அஜித் ரசிகர்கள் விஜய் பக்கம் போடுங்க, இல்லைன்னா அதிமுக அவங்க விஜய் வந்து இது அஜித் வந்து வெளியூரில் இருந்தார், ஜெயலலிதா அவர்கள் இறக்கும்போது அங்கேருந்து வந்தோடனே இரவு நேரத்தில் போய் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் சமாதியில் தான் போய் பார்த்தார். ஜெயலலிதா அவர்கள் அவரை மிகவும் நேசித்தார். அவரை வந்து வருங்காலத்துக்கு அதிமுகவுக்கு தலைமைக்கு கொண்டு வரணும்னு எல்லாம் நினைச்சார். அதனால் அஜித் ரசிகர்கள் தடமாறி போயிடாதீங்க, இவர் சபரீசன் வந்து கொடுத்துட்டாங்கன்னு. விஜய்க்கு ஆதரியுங்கள், அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கு ஆதரியுங்கள். அதிமுக பிஜேபி கூட்டணியை ஆதரியுங்கள். உங்கள் ஓட்டு சிதறக்கூடாது என்பதை அஜித் ரசிகர்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.